விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ஜேம்ஸ் சார், எப்படி பார்க்குறீங்க நீங்க? சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்தி இருக்கிறார் தமிழ்மணி சார். எப்படி இருக்கு தாவேகாவினுடைய 100 நாட்கள் ஆட்சி? 100 நாள் ஆட்சிங்கிறது மக்கள் பல டிகேட்ஸாக எதிர்பார்த்த ஒரு ஆட்சி. அதாவது அரசியலில் ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, ஊழல் லஞ்சம் எதிராக, ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிறதுடைய பதில் தான் தாவேகாவுடைய ஆட்சி. அது 100 நாளை கடந்து மக்கள் எதிர்பார்த்த மாதிரி, அதே மாதிரி தாவேகா தரப்பில் சொன்ன மாதிரி லஞ்சம் ஊழலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை படிப்படியாக குறைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லஞ்சமே இல்லை, ஊழலே இல்லை, 0 ஆயிடுச்சு அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி எதிர்கட்சி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு யதார்த்தம் தெரியும். முன்னை விட இன்றைக்கி வந்து குறையப்பட்டுருக்கு, குறைஞ்சிருக்கு. சாரும் சொல்லியிருக்காரு, அதுக்கு வந்து பயப்படுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக வந்து இவங்க ஆரம்பிக்க வந்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2700 நான் பெயிலபிள் கேசஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க. பழைய சட்ட ஒழுங்கு ரீதியாக பண்ணுறவங்க எல்லாரையும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்பெஷலாக நார்காட்டிக்ஸுக்கு 264 கோடியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், சென்னையில் 12 இடத்துல புது போலீஸ் ஸ்டேஷன் ஒன்லி ஃபோக்கஸிங் ஃபார் ட்ரக்ஸு, இந்த மாதிரி தடுப்புக்காக. ஸோ இதெல்லாம் முன்னாடி இல்லாதது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தங்க மோதிர திட்டம், அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம், பாட்டு புடவை, இதெல்லாம் அவங்க தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்ததை இப்போ நிறைவேற்ற போகிறாங்க. இவன் தான் பட்ஜெட்டில் இவ்வளோ தூரம் ஒரு லிமிட்டேஷன் இருந்தாலும் பயிர் கடன் தள்ளுபடி எதிர்கட்சி தரப்புலேருந்து கொஞ்சம் வலுவான கருத்துக்களை முன் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விலையை ஏற்றிருக்காங்க. 75,000, அதுக்கப்புறம் 1 லட்சம் உள்ளவர்களுக்கும் அதுக்கு மேலே உள்ளவர்களுக்கும் இது பண்ணியிருக்காங்க பயிர் கடன் தள்ளுபடி. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் அப்படின்ற புள்ளியிலிருந்து தான் தாவேகா ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாகுது அப்படின்பொழுது, இந்த அம்சத்தில் முந்தைய திராவிட கட்சிகளிலிருந்து ஒரு மாற்றான அம்சமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வந்து அவர் சுதந்திர தின விழாவுடைய பேச்சிலேயே வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் டார்கெட், 0 டாலரன்ஸ் அதில். ஸோ அவங்க ஆட்சி அதை நோக்கி தான் போகிட்டு இருக்குதுன்றது தான் ப்ரையாரிட்டி. இப்போ மீதியெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி காலங்களில் உள்ள திட்டங்களில் வந்து வேரியேஷன் வரும், ஒரு குற்றச்சாட்டு வரும், இது அதே தான் சொல்லுவாங்க, அது இதுதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் இது நாள் வரைக்கும் என் பேரை சொல்லுங்கள், லஞ்சம் கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்கள், லஞ்சத்துக்கு தனியாக ஒரு எண் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம், இதெல்லாம் புதுசு. ஸோ மக்கள் எதிர்பார்க்குறது அதுதான். லஞ்சம் ஊழல்லாம் குறையவே குறையாதுங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசுகிற அளவுக்கு மக்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாறணுங்க, மாற்றணும். எங்களுடைய டேக்ஸ் மணி, உண்மையாக நாங்கள் செலுத்துகிற வரிகள் எல்லாம் எங்களுக்கு வரணும். சார் சொன்னார் இது இல்லை, அதில் தான் ஒரு தமிழ்மணி சார் ரொம்ப நுட்பமான சொல்கிறார். ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ என் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு என்னால் முடியல, நேரம் முடியல, ப்ளஸ் கார் இல்லை அப்படின்றாரு. அப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு கார் அப்படின்னும் பொழுது அதிகமான எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்குள்ளே தானே இருக்கிறாங்க. அப்போ தாவேகாவினுடைய புதிய எம்எல்ஏகளுக்கு கொடுப்பதற்காக ஒரு திட்டம் உருவாக்குறாங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய அம்சங்களில் குறிப்பிட்ட நபர்கள், அதாவது முதலமைச்சர் விஜயோடு கடந்த காலங்களில் நெருக்கமான இருந்தவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்றதுலாம் ஒரு நெகட்டிவ் ஷேடோ தானே? இது நெகட்டிவ் ஷேடோலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி பொறுப்புகளில் இருந்தவர்கள் யாரெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தான்னு மக்களுக்கு தெரியவே தெரியாது. யாரெல்லாம் யாருக்கு நெருங்கும், யாருக்கு பினாமிகள், இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சது. கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் சார். நான் கேட்குறது, டெல்லியினுடைய மேலிட பொறுப்பாளராக யார் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்து சமய அறங்காவலர் குழுவினுடைய பிரதிநிதிகளாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதே போன்று திரைப்பட கல்லூரியினுடைய இயக்குனராக, தலைவராக யார் நியமிக்கப்படுறாங்கன்னு பார்க்குறப்போ இந்த லிஸ்ட் முழுக்க முதலமைச்சர் விஜய் திரைப்பட நடிகராக இருக்கும்பொழுது அவரோடு இருந்தவங்களுக்கு தான் கொடுக்கப்படுறாங்க. இது ஒரு மாற்றமா? மாற்றம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இது வந்து எந்த ஒரு பதவிகளுமே நிரந்தரம் கிடையாது. இந்த மாதிரி பதவிகள் அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஷஃபிள் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல வந்து ஓரளவுக்கு தனக்கு நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்காக உழைச்சவங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க கார் போன்ற விஷயங்கள், அதாவது கார் கூட சொந்தமாக வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்கன்றத முதல்ல மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க. அதை வந்து நம்ம பாராட்ட தான் செய்யணும். பணம் கொடுக்காம
என்கிட்ட காரே இல்லை அப்படின்னு. இதே எதிர்க்கட்சி தரப்பில் இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் இருக்கவர்கள் வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஒன்றுக்கு 4 கார் இருக்குது, 10 கார் இருக்குது, சொகுசு கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க யாராவது என்கிட்டையும் கார் இல்லை எங்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்டால் சந்தோஷம். பட் இப்படி ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அவர் இப்படி சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்தப்போ அதே முதல்வர் தான் சொன்னதை வெளியே சொன்னாங்க. என்னென்னா, உங்களுடைய சொந்த வாகனங்களை உபயோகப்படுத்துங்க, சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கோங்க, செலவினத்தை குறைங்க அப்படின்னு. அப்படியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது இன்றைக்கி வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது தான் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் அது வரல. ஒர்க் அவுட் தான், பிளான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க, பார்க்குறாங்கன்றது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்தே பேசலாமே. மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்து என்னென்னலாம் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஒரு விஷயம், தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தாவேக தலைவர் விஜய் சொன்ன விஷயம், நான் வெற்றி பெறக்கூடிய தொகுதிக்கு மாதம் ஒரு முறை மக்களை சந்திப்பேன் அப்படின்னாரு. இப்போதைக்கு அவர் பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக. எத்தனை முறை பெரம்பூர் தொகுதிக்கு போய் மக்களை சந்தித்தார், குறைகளை கேட்டார், இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. பெரம்பூர் தொகுதியில் ஒரு அலுவலகம் வந்து ஓப்பன் பண்ணி அங்கே எப்போவுமே ஸ்டாஃப்ஸ் போட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணி அவருக்கு, அதாவது கோரிக்கைகள் எல்லாம் அங்கே இருக்கிற மக்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்களை இந்த மாதிரிலாம் யாரும் அணுகுனது கிடையாது. இல்லை, இன்றைக்கு மக்கள் போராட்டம் நடத்திருக்கிறாங்களே எங்க, அதுதான், அதனால அதை ஒட்டி தான் கேட்குறேன் இந்த கேள்வியை. எங்கள் பெரம்பூர்லிங்க, பெரம்பூரில் அவர் ஆஃபீஸில் நின்று போராட்டம் நடத்துகிறாங்க. கணக்கானோர் 1000 இல்லை, அந்த தகவல் பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல, நான் பார்க்கல. பட் ஆனால் இதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்தது காரணம் என்னென்னா அது கரெக்டாக சொல்லியிருக்கலாம், அதை பற்றி நான் கவனிக்கல. ஆனால் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் மக்களுக்கு இப்போ சொன்னாங்களே, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவெல்லாம் அணுக முடியாது சார். நான் இதை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அது மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். அவங்க கட்சி சார்ந்தவர்களே வந்து போயெல்லாம் அணுக முடியாது. சாமானிய மக்கள்லாம் பக்கத்துலேயே போக முடியாது. அவங்க ஒரு காரில் போவாங்க, வருவாங்க, கூட ஒரு 4 கார் போகும். இப்படி ஒரு விஷயம், ஒரு சிஸ்டம் தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை அணுகிறாங்க. நான் சில தாவேக எம்எல்ஏ கிட்ட பேசுகிறேன், சார் உரிமையாக கேட்குறாங்க, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், இதை செய்யுங்க செய்யுங்க. அந்த அளவுக்கு வந்து இறங்கி அணுகிற அளவுக்கு அவங்க கொஞ்சம் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அதுவே ஒரு பெரிய மாற்றம். அமைச்சர்களை சந்திக்க முடியுது, குறைகளை போய் சொல்ல முடியுது. அமைச்சர்கள் விசிட் போகிறாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம் விசிட் போகிறாங்க. அதாவது ஸ்கூல்ஸ் அவங்கவுங்க தொகுதியில் இருக்கிற அரசு அலுவலகங்களில் போய் பாத்ரூம் வரைக்கும் விசிட் பண்ணுறாங்க. அது என்ன நிலைமையில் இருக்குன்றதெல்லாம் வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி அம்மா உணவகமுக்கு போகிறாங்க, எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அதோட வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க, எல்லா திட்டங்களையும் கண்டினியூ பண்ணுறாங்க. புரியுது சார். எல்லாமே சொல்றது எல்லாமே முந்தைய திமுக அதிமுக ஆட்சிகளில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. நான் கேட்கறது, இந்த 100 நாட்களுக்குள்ள தாவேகாவினுடைய யூனிக்கான ஸ்டைல் இது, தாவேகாவினுடைய யூனிக்கான திட்டம் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? எதை சொல்ல முடியும் சார்? யூனிக்கான திட்டம் கரப்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறது, அது டெண்டர் முறைகேடுகளில் ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெண்டர் ரீகோட் பண்ணி கம்மியான வேல்யூஸ் கொண்டு வரது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிதாக வருபவர்களை கூட டெண்டர் எடுக்கலாங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வருது. அப்படி யார் யார் எடுக்கப்பட்டிருக்காங்க? அதிகாரப்பூர்வ முந்தைய ஆட்சி காலத்துல இது டெண்டர் முறைகேடு நடந்தது, இப்போ நாங்க தடுத்து இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஆதாரப்பூர்வமான தகவல். டெண்டர் முறைகேடுங்கிறது ஆதாரப்பூர்வமா ஓப்பனா சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஓவர் கோட் பண்ணியிருக்காங்க. இபியில் நிறைய ஓவர் கோட் பண்ண எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. கார்பரேஷனில் ஓவர் கோட் பண்ண எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி, இதையும் முதல்வர் அவர்களே அதை தலையிட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் ரீகோட் பண்ணும்போது விலை குறைவாக போட்டிருக்குன்னு பிரபல நாளிதழ்களில் அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கு. அப்போ இது என்ன மாதிரி, அதாவது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இவங்களோட பார்த்து அவர் சொல்கிற மாதிரி தான் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இருக்கணும். மக்களுக்காக சேவை செய்கிறதுல முந்தைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களும் சரி, விஷயங்களும் சரி, எந்த வகையிலும் தடைப்படாது. பெயர் மாற்றம் படுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆட்சி காலத்துலையும் ஒரு முறை மாறும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு வெற்றி தமிழகத்தை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னும் போது அங்கதான் தமிழ்மணி சார் சொல்றாரு, தாய்மாமன் சீர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, யார் பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? எல்லாமே பிரச்சாரங்கள்ல பேசப்படும் பொழுது என்ன சொன்னாங்க, அவருடைய சொந்த பணத்தை எடுத்து போடுவாருன்னு தான் சொன்னாங்க நிறைய பேர். சார் இதெல்லாம் வந்து அடிப்படையில் அப்படியெல்லாம் அதெல்லாம் யாரோ பப்ளிக்ல யாரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் முக்கியம். இல்ல நீங்க மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்ன தாவேகா இன்றைக்கு தாய்மாமன் சீர் அப்படின்ற இலவசங்களை ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க. கெடுத்து வச்சிருக்காங்கன்னா யாரும் பேசல பெருசா. இல்ல பிரச்சாரத்துல பேச ஊழல் பண்றாங்க, குற்றச்சாட்டு, அதை ஊழல் பண்றாங்க, கரப்ஷன் பண்றாங்க, ஸ்டாலின் சார் டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரதானமா பேசப்பட்டது. அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்க பணத்துல இருந்து கொடுக்க மாட்டாங்களான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதோடைய முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்குது. ஏன் அப்படின்னா மோர்டாலிட்டி, குழந்தைங்க பர்த் ரேஷியோ, டெத் ரேஷியோ அப்படிலாம் பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழகம் கீழ் நோக்கி போயிருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இன்றைக்கும் பர்த் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணங்கள் அர்பனைசேஷன் தான் மெயினாக. அப்போ என்னத்தனா வறந்து வர பொருளாதார சூழ்நிலையில் குழந்தை வேணுமான்னு பயப்படுறாங்களோன்ற ஒரு சூழலையும் இருக்கும்போது ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு அந்த தாய் கேர், அவங்கள தாய் செய் இருவருக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும்.
இங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது சரி தவறெல்லாம் என்ன சார் அப்படி கொண்டு வராங்க? புரியல. என்ன ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க? சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி இல்ல அதான் கேட்குறேன். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இப்போ பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எல்லா இடங்களையும் சென்டர்ஸ் கொண்டு வர போறோம். எல்லா மாவட்டங்களையும் என்ன பேர்ல கொண்டு வந்திருக்காங்க? அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான், ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. பட்ஜெட்ல தான் என்ன திட்டம்னு கேக்குறேன் சார் நான். சரி, அது வந்து திறன் மேம்பாட்டு திட்டம் தான். அது ஏற்கனவே இருந்தது. நான் முதல்வன் திட்டம் எவ்வளவு பேர் அதுல கவர் இல்ல சார், அதுதான் நான் முதல்வன் திட்டத்தை ஏற்கனவே முந்தைய திமுக ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தை தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரீங்க அப்படின்றாங்க. இல்ல அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது அப்படி பார்த்தானா அரசாங்க பள்ளி புதுசா திறந்தா இதுக்கு முன்னாடி திமுக திறனாங்க, அதிமுக திறனாங்க. இல்ல இது நான் சொல்லல சார். எல்லாமே இல்ல சார், நீதிமன்றத்துல தாவேக அரசாங்கம் சொல்லுது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் கல்வியில நம்பர் 1 இருக்குது. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் IAS IPS IAM குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். நான் சொல்ல தமிழ்நாடு ரொம்ப பின்னடைவுல இருக்கு. நான் சொல்றது இதுல எஜுகேஷன் சிஸ்டம் அது வந்து காமராஜர் அவர்கள் போட்ட வழித்தடம். அதோடைய தொடர்ச்சியை அவர் அடுத்து வந்த தலைவர்கள் எல்லாருமே பின்பற்றினாங்க. இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கு. ஆனா அதே நேரம் இளைஞர்கள் அளவுக்கு அதிகமா இருக்கிற ஒரு ஊர் இங்க வந்து இந்த மாதிரி கஞ்சா மாதிரியான விஷயங்கள்ல ரவுடிசம் இந்த மாதிரி பசங்க போயிடாம வேலை வாய்ப்பு பெரிய ஒரு பிரச்சனையா அமையுது. அதனால தவறி போயிடக்கூடாதுன்னும் போது இந்த மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தி அரசாங்கத்தில் வந்து கொடுக்கும்போது நிச்சயமாக வந்து வருவாங்க. அதே நேரம் நிறையா இது பிளான் பண்ணாங்க. ஒயிட் பேப்பர் 2 வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்ற போது நிச்சயமாக இவங்க வந்து அதோடைய வருமானத்தை அதிகப்படுத்தி கடனை குறைத்து அவர்கள் சொல்கிறத வந்து செய்யணும் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்ப்பு. அது ஒரு சேலஞ்சும் கூட. பேசலாம் சார். விவசாயிகள் நிறைய பேர் வரவேற்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே குமுலேட்டிவாக வந்து எதிர்க்கிறாங்க. மக்கள் எல்லாரும் குமுலேட்டிவாக எதிர்க்கிறாங்கிறதுலாம் எதிர்க்கட்சியோடைய எதிர்பார்ப்பு. மக்கள் வந்து இந்த கால அவகாசம் போதாது, இன்னும் நாள் வேணும் ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத மெஜாரிட்டியாக ஒத்துக்கிறாங்க. அது எதிர்க்கட்சி காதில் விழுதா இல்லையான்னு தெரியல. அதனால் குற்றங்கள் அதாவது கருத்துக்கள் 1000 சொல்லலாம், விமர்சனங்கள் 1000 வைக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம், மாற்றத்துக்கான அரசாங்கம் தான். அதை ஏற்றுக்க வேண்டிய மனநிலையில் மக்கள் நிச்சயமாக இன்னைக்கு தீர்ப்பு தாண்டி அடுத்து இன்னொரு 100 நாட்களில் வேற டைரக்ஷனில் போவாங்கன்றத. நன்றி. தூய்மை பணியாளர்கள் மாத கணக்கில் போராடினார்கள் கடந்த திமுக ஆட்சியில். அதை ஞாபகம் வச்சுங்க. நன்றி.